குட் மார்னிங். இன்று ஞாயிற்றுக்கிழமை, கர்த்தருடைய நாள், உயிர்த்தெழுதலின் தினம். ஞாயிற்றுக்கிழமை என்றவுடனே சந்தோஷமா ஆர்ப்பரிக்கிறவங்களா இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமையா என்றால் இந்நாளிலே ஓய்வெடுத்து கொள்ளலாம், இன்று ஓய்வு நாள் அல்லவா அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். ஆமாங்க, நாம வாரம் முழுவதும் 6 நாளும் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். 7ஆம் நாள் ஓய்வு அப்படின்னா படுத்து தூங்கிறது இல்லைங்க, ஆண்டவருடைய சந்நிதியிலே காணப்படுவது. எங்கே நமக்கு ஓய்வு கிடைக்கிறது என்றால் அவருடைய சந்நிதியில்தான். இந்த உலகத்துல அமைதிக்காக தேடுகின்றவர்கள் உற்சாகம் இழக்கிறார்கள். ஆண்டவருக்குள்ளே நாம் சந்தோஷப்படுவது, ஆண்டவருக்குள்ளே நாம் விசுவாசம் வைப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி வாங்க, ஆலயத்துக்கு போறதுக்கு முன்னால் ஒரு சின்ன தியானம். பரிசுத்தமுள்ள பிதாவை ஸ்தோத்திரம் ஐயா, இன்னொரு முறை ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு போக வேண்டுகிற சிந்தை எங்களுக்கு எழும்படியாய் கிருபை செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆலயத்துக்கு போறீங்களா அல்லது போயிட்டு வந்துட்டீங்களா? இனிதான் போக போறீங்களா? நீங்க எந்த தேசத்தில் இருக்கீங்களோ, உங்களுக்கு இப்ப டைம் எதுவோ அது எனக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும். அதாவது கவனிக்கணும், ஆலயத்துக்கு நாம எதுக்காக போகணும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொன்னாலும் எனக்கு கேட்காதில்ல. அதனால லைவ் சாட்டுக்கு வந்து உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை, இது போன்ற கேள்விகளுக்கான பதிலையும் கூட நீங்க பதிவிடுங்கள். கொஞ்சம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற வகையில அப்படிப்பட்ட விஷயங்களை விவரிக்கிறதுக்கு நீங்க செய்யறது அது உதவியா இருக்கும். சரி, எதுக்காக போறோம் தேவனுடைய ஆலயத்துக்கு? ஆராதிக்கிறதுக்கு. ஆராதனைன்னா என்ன? ஆண்டவரை துதிப்பது, பாடல்களை பாடுவது, தேவ வார்த்தையை கேட்பது, எல்லாவற்றையும் விட முக்கியமாக ஜெபிப்பது. இன்னைக்கு சில ஆலயங்கள்ல சம்பிரதாயமா உட்காருவது, எழுவது, சில நடைமுறைகளை கடைபிடிப்பது, ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணும்போது அதை கேட்கிறது, திரும்ப வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரிதான் இருக்குல்ல. இன்னும் சிலர் கொஞ்சம் காணிக்க கூட கொடுக்கறாங்க. பாக்கெட்ல இருக்கிறத எடுத்து கொடுத்துட்டா காணிக்கன்னு சொல்ல முடியாதுங்க, ஆயத்தப்படுத்திக் கொள்கிறவர்கள். இன்னைக்கு எதை குறிச்சு நாம ஜெபிக்கணும், எதற்காக தேவனிடத்துல கேட்கணும், எந்த விஷயத்துல அவரை துதிக்கணும், இந்த வாரத்துல எத்தனை தீங்குல இருந்து என்ன தப்பு வச்சிருக்காரு, எத்தனை ஆக்சிடென்ட்ஸ்ல இருந்து என்ன மீட்டு இருக்காரு, எப்படியெல்லாம் எனக்கு சுகத்தை கொடுத்திருக்காரு, எப்படியெல்லாம் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தாரு, இன்னும் என்னெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவர் செய்த காரியங்கள் அது குறித்து சக விசுவாசிகளுக்கு சாட்சி சொல்லணும், ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்லணும் என்கிற ஆயத்தத்தோடு கூட ஆலயத்துக்கு நாம போனோம். தேவனுடைய ஆலயத்திற்கு போகிற போது நடவடிக்கைகளை ஜாக்கிரதையாக காத்துக்கொள் என்று கூட வேதம் சொல்லுது. எல்லாவற்றையும் விட முக்கியமாக தேவனுடைய ஆலயத்திலே பிரார்த்தனை செய்வது, உடன் விசுவாசிகளோடு சேர்ந்து ஜெபிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார் அல்லவா? இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக இருந்தப்போ அவங்களுக்கு ஆலயம் கிடையாது. அவர்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்ட போது பிரயாணத்தில் இருந்ததுனால நிலையான ஆலயம் அவங்களுக்கு கட்டப்படல. ஆனால் தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை, நான் உங்கள் மத்தியில் வந்து வாசம் பண்ணும்படியா நான் சொல்லுகிறபடி இதை ஆயத்தப்படுத்து என்று பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், பிராகாரங்களோடு கூடிய ஆசரிப்பு கூடாரம், அதாவது கூடாரம் அங்கங்கே ஏற்படுத்தி மீண்டும் பிரயாணம் பண்ணுகையில் அவையையும் எடுத்துக்கொண்டு செல்வது என்று. அதாவது தாவீது ராஜாவா இருந்தப்போ தேவனுக்காக ஒரு ஆலயம் கட்டணும்னு ஆசைப்பட்டான். நம்ம நல்ல தேவதார மரத்தலான வீடுகள்ல இருக்கிறோமே, அதனால தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி கூடாரத்தில் இருக்கிறதே. இந்த வருத்தத்தோடு கூட ஆலயத்தை கட்ட நினைத்த போது அந்த தீர்க்கதரிசி வந்து கட்டு என்றால், ஆனால் தேவன் சொன்னார், உன்னுடைய கைகள் இரத்த கரை படிந்தவை, நீ ஆலயத்தை கட்டுவது கூடாது, உன்னுடைய குமாரன் கட்டுவான் என்று சொன்னபோது தாவீது கோபப்படவில்லை. ஆனால் ஆலய கட்டுமானத்துக்கு தேவையான எல்லாவற்றையும், வெள்ளி, பொன், இரும்பு எல்லாவற்றையும் சேர்த்து வைத்தான். இன்னும் சொல்லணும்னா அதற்கான இடத்தையும் கூட விலை கொடுத்து இவ்வாறு எல்லாவற்றையுமே ஆயத்தப்படுத்தி விட்டான். சாலமோன் ராஜாவான பிறகு தன்னுடைய தந்தையின் ஆவலை நிறைவேற்றும் பொருட்டு ஆலயத்தை கட்டினான். சாலமோன் ஞானி என்று நமக்கு தெரியும், ஆலயத்தை கட்டினான் என்றும் நமக்கு தெரியும். ஆனால் ஆலயம் கட்டுவது என்பது பணம் இருக்கிறவங்க கட்டுறதா அல்லது கட்டட விற்பனர்களான ஆர்கிடெக்ட்ஸ் செய்யறதா
அது ஆலயம் கட்டப்படுவது என்றால் பில்டிங் இல்லைங்க. அது ஆலயத்தை ஜெபத்தோடு கூட கட்ட ஆரம்பிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு தெரியும் சாலமோன் நல்ல ஜெப வீரன் என்று? ஒரு முறை வாசிக்கலாம். 2 நாளாகமங்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனம். முன்னாலிருந்தே வாசிச்சோன்னா, ஆலயத்தை எதற்காக கட்டினான், எப்படியெல்லாம் தேவன் கட்டச் சொன்னார். ஆலயத்தை கட்டி முடித்த பிறகு 12ஆம் வசனத்தை கூட வாசிக்கிறேன். கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று தன் கைகளை விரித்தான். சாலமோன் 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமுமான ஒரு வெண்கல பிரசங்க பீடத்தை உண்டாக்கி அதை நடு பிரகாரத்திலே வைத்திருந்தான். அதன் மேல் அவன் நின்று இஸ்ரவேலின் சபையார் எல்லாருக்கும் எதிராக முழங்கார் படியிட்டு தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து ஜெபித்தான். நான் ராஜாவல்லவா, ஞானி அல்லவா? ஆசாரியர்கள் வேலைதானே ஜெபிப்பது என்பது. ஆலயத்தைத்தான் நான் கட்டிவிட்டேனே என்று ஜெபிப்பதற்கு தான் வேற டீம் இருக்கிறது என்று நினைக்கவில்லை. இந்த நாட்கள் அநேகம் தர நாம் அந்த மாதிரி தான் நினைச்சுக்கிறோம். பாஸ்டர்ஸ் தான் ஜெபிக்கணும், பிரசங்கம் கூட அவங்க தான் பண்ணணும், நம்ம போய் பிரசங்கத்தை கேட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறோமே தவிர, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் முழங்காலில் நின்று கைகளை உயர்த்தி எல்லாருக்கும் முன்பாக பிரசங்கம் எடுனா அது ஒரு சின்ன ஸ்டேஜ் மாதிரி, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி உயரமா இருக்கிற ஒரு பீடத்து மேல நின்று இங்க முழங்கால் படியிட்டு கைகளை உயர்த்தி இப்படித்தான் அவன் ஜெபம் பண்ணாங்க. என்ன சொல்லி அவன் ஜெபித்தான்? 14வது வசனத்திலிருந்து கவனிங்க. அதாவது கடைசி வரைக்கும், அதாவது 42ஆம் வசனம் வரைக்கும், இந்த எல்லா வசனங்கள்லயும் அவன் செய்த அந்த நீண்ட ஜெபத்தை நாம பார்க்க முடியும். இன்றைக்கு ஆலயத்துக்குள்ள போய் நாம எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம்? நீங்க உங்க ஆலயத்துக்குள்ள போய் எவ்வளவு நேரம் நீங்க ஜெபிக்கிறீங்க? நான் சண்டே விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். உபவாச கூடுகை நாள்ல அதிக நேரம் ஜெபிப்போம். ஆனா கர்த்தருடைய நாளிலும் கூட நாம் ஜெபிப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் முழங்காலில் நின்று ஜெபம் செய்வது, கைகளை உயர்த்து ஜெபிப்பது. இப்படி நாம் தெரிந்து கொண்ட சமயத்திலே தேவனுடைய சந்நிதிக்கு, தேவனுக்கு நெருக்கமாக இருக்கிறோம். சாலமோன் ஜெபம் செய்தான். என்ன செய்தான்? இந்த வசனங்களை வாசிங்க. இது அதினதின தியானம், எல்லாத்தையும் விவரிக்க முடியாது. ஸோ நீங்க இன்னைக்கு சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மத்தியானமோ சாயங்காலமோ அது உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்போ இந்த அதிகாரத்தை கண்டிப்பா வாசிச்சு பாருங்க. கர்த்தருடைய நாள் என்றால் ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது மாத்திரம் இல்ல, இந்த நாள் முழுவதும் தேவனோடு கழித்தால் நீங்கள் பாக்கியவானா இருப்பீங்க. 6 நாட்களுடைய சிரமங்கள் ஆசீர்வாதமாக மாற்றப்படும். ஒரு பாதுகாப்போடு இருப்போம். சில பாயிண்ட்ஸ் மாத்திரம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 18வது வசனம். தேவன் மெய்யாக மனுஷரோடே பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம்? என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியே நமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும். மனிதர்களோடு கூட தேவன் வாசம் பண்ணுவதற்கா இந்த ஆலயம்? செய்ய முடியுமா? வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. உம்மை அழைத்து வந்து இந்த ஆலயத்தில் உட்கார வைப்பதற்கு இந்த கட்டடத்தை நாங்கள் கட்டவில்லை. இந்த இடத்தை பிரத்யேகப்படுத்திக் கொண்டு உம்மோடே கூட சம்பாஷித்திருப்பதற்கு, அதாவது ஒரு டெலிகாஸ்ட் சென்டர் இருந்தா அங்கிருந்து, அதாவது இங்கிருந்து நான் பேசும்போது அது எல்லா இடங்களுக்கும் வருது இல்லையா? கவனிங்க. அப்படி ஒரு பிரத்யேகமான இடத்திலே தேவனை முகமுகமாய் காண்பதற்கும் எதிர்கொள்வதற்கும், நம்முடைய விண்ணப்பங்கள் அவரிடையே போய் சேர்வதற்கும் ஒரு பிரத்யேகமாக்கப்பட்டிருக்கிற இடமாக தேவனுடைய ஆலயம் இருக்கிறது என்ற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம வீடுகளிலே நாம ஜெபிக்கலாம். உங்கள் அறைக்குள்ள போய் நீங்க தாளிட்டு ஜெபியுங்கள். ஒரு இடத்திற்கு போய் நீங்க ஜெபிக்கலாம். பட் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று முழங்காலில் நின்று கைகளை உயர்த்தி ஜெபிப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை காண்பீர்கள். அடியேனுடைய விண்ணப்பத்தை கேளுங்க ஆண்டவரே என்று சொல்லி அடியேனுடைய வேண்டுதல்களையும் மன்றாட்டுதல்களையும் நீங்க வாசிக்கணும்ல. நீங்க இந்த அதிகாரம் முழுவதையும் வாசிங்க. இப்போ 28வது வசனம் பாருங்க. தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போதும்
கொள்ளை நோய் உண்டாகிற போதும், வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி உண்டாகிற போதும், அவர்களுடைய சத்துருக்கள் அவர்கள் வாசம் செய்கிற தேசத்திலே அவர்களை முற்றுகை போடுகிற போதும், யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வந்திருக்கிற போதும், எந்த மனுஷனானாலும் இஸ்ரவேல் ஆகிய உம்முடைய ஜனத்தில் எவனானாலும், கவனிங்க, எந்த மனுஷனானாலும் இஸ்ரவேல் ஆகிய உம்முடைய ஜனத்தில் எவனானாலும் தன் வாதையையும் வியாகுலத்தையும் உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து, தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்பட்டு உம்முடைய வழிகளில் நடக்கும்படிக்கு தேவரீர் ஒருவரே மனுபுத்திரரின் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாய் செய்து பலன் அளிப்பீராக. ஃபுல் ஸ்டாப், கமாலா இல்லாம தேவனுடைய சந்நிதியிலே முறையிடுகிறான். தேசத்திலே பஞ்சம் வருகிற போது, கொள்ளை நோய் உண்டாகிற போது, வாதைகள் வருகிற போது, இன்னும் என்ன வியாதிகள் வருகிற போது, பிரச்சனைகள் வருகிற போது, இந்த ஆலயத்திற்கு வந்து உம்மிடத்திலே முறையிட்டால், நம்முடைய தேசத்திலும் கூட கடந்த காலங்களில் பயங்கரமான வெள்ளம் வந்ததினால எவ்வளவோ கிராமங்கள் நீரில் மூழ்கிற்று. மனிதர்கள் எல்லோரும் அனாதைகளைப் போலாகிவிட்டார்கள். சில இடங்களிலே தொடர்ந்து பெரிய பெரிய மழை பெய்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய தேசத்தில் இப்படி என்றால், இன்னும் சில தேசங்களிலே பயங்கரமான வெப்பமும் உஷ்ண காற்றுகளும் இப்படி பயங்கரமான மாற்றங்களினாலே பயங்கர ஆபத்துக்குள்ளாக இருக்கிறார்கள் என்றும் நாம் குளோபல் நியூஸை பார்க்கிறவர்களாயிருந்தால் புரிந்து கொள்ள முடியும். இந்த இயற்கை பேரிடர்கள் என்பது அநேகருடைய வாழ்க்கையை தவிப்புக்குள்ளாக்கி விடுகிறது, அநேக இழப்புகளுக்குள்ளாக்கி விடுகிறது. மனிதனுடைய இயற்கைக்கு எதிரான காரியங்களினாலே மனிதன் தேவனை மறந்து இயற்கையை கெடுத்து தங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருப்பதினாலே இப்படிப்பட்ட இயற்கை பேரிடர்கள் தொடர்ந்து நடக்கிறது. ஆறுகள், அதிக மழை பெய்யும்போது அதை நிரப்புவதற்கு ஆறுகள் இருக்கிறது, கால்வாய்கள் இருக்கிறது, நதிகள் பாய்ந்து ஓடுவதற்கு நல்ல விசாலமான அகலமான இடங்களெல்லாம் இருந்தது. ஆற்றங்கரையில கட்டடங்களை கட்டுறாங்க, வாய்க்கால்களை உடைச்சு நதி போற இடத்தெல்லாம் குறுக்கி எத்தனையோ பார்க்கறோம்ல. மனிதன் இவைகளால் தான் இந்த விபரீதமான சூழ்நிலைகளுக்கு குளோபல் வார்மிங்கிறாங்க. மனிதன் கருகிற நிலைமைக்கு வந்துட்டான். உஷ்ணம் நாளுக்கு நாள் அதிகரிக்குது. மிஷின்ஸ் அதே மாதிரி இருக்கிற ஃபேக்டரிஸால மனிதனுடைய வாழ்க்கை கொஞ்சம் அழிவுக்கு நேராக போய்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல யார் அல்லது எந்த டெக்னாலஜி நம்மை காப்பாற்றும்? தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லுங்கள். நம்முடைய ஜனங்களை பாருங்க, பசியோடு இருக்கிறவங்கள பாருங்க, ஆபத்தில் இருக்கிறவங்கள பாருங்க, நிர்வாணிகளா இருக்கிறவங்கள பாருங்க, வேதனையில் இருக்கிறவங்கள பாருங்க, அப்பாவியாக இருக்கிற அநேகரை பாருங்க. ஆண்டவரே, ஏழைகள் எத்தனையோ பேர் பயங்கர அவஸ்தைக்குள்ளாக இருக்கிறார்கள். அநேகர் ஆதரிக்க ஒருவரும் இல்லாமல் கண்ணீரில் நிறைந்திருக்கிறார்கள். கவனிங்க, ஏதாவது பேராபத்து நடக்கும் போது பணக்காரங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏழைகளுக்கு எதிராகத்தான் அதனோட எஃபெக்ட் எல்லாம் பார்க்க முடியும். ஏழைகளுக்கு இறங்க வேண்டும் என்று சிறியோரை ஆதரிக்கிறவன் தேவனுக்கே கடன் கொடுக்கிறவன் என்று வேதம் சொல்கிறது அல்லவா? நம்ம பணம் மட்டும் கொடுத்து மனிதர்களுடைய கஷ்டத்தை தீர்க்க முடியாதுங்க. நம்மள இயன்ற இன்னும் உதவிகளை செய்து முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது, அவருடைய ஆலயத்திற்கு வந்து நாம் ஜெபிக்கிற வேளையில அவருடைய சமூகத்திலே சேருகிறோம். அப்பொழுது அவர் நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கட்டாயம் கேட்பார், நம்முடைய விண்ணப்பங்களுக்கான பதிலை தருவார். 40வது வசனத்தை கூட வாசிக்கிறேன். என் தேவனே, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருப்பதாக. தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய தாபர ஸ்தலத்திற்கு தேவரீர் உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். தேவனாகிய கர்த்தாவே, உமது ஆசாரிய ரட்சிப்பை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக. தேவனாகிய கர்த்தாவே, நீர் அபிஷேகம் பண்ணினவனின் முகத்தை புறக்கணியாமலும் உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும் என்றான். என்று ஒரு பிரார்த்தனை, ஒரு நீண்ட ஜெபத்தை செய்வதை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று, ஆண்டவருடைய கண் பார்வை எங்கள் மேல் வையும், உம்முடைய செவிகளில் எங்களுக்காக திறந்தருளும். இதே 2 நாளாகும் 7:14 நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி
ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்ற வாக்குத்தத்தம் கூட நமக்காக உண்டு. எனவே வாருங்கள், எத்தனையோ பேருக்காக நாம் ஜெபிக்க வேண்டியிருக்கிறது. ஏதோ ஆச்சாரமா தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தோம் போனோம்னு இருக்கக்கூடாது. வெள்ளத்தினாலே, புயல்களினாலே, எத்தனையோ விதமான ஏர் பொல்யூஷன், குளோபல் வார்மிங், இடர்களுக்கு ஆளாகிறார்கள். இன்னும் எத்தனையோ பேர் யுத்தத்தில், யுக்ரைன்ல, ரஷ்யாவில் எத்தனையோ பேர் மரித்து போயிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் ஆபத்துக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அநேகர் தரித்திரத்துக்கு ஆளாகி கஷ்டத்துக்கு தவிக்கிறார்கள். எல்லோருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற இந்த தேசத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் எந்த மனிதனாக இருந்தாலும் கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தியது எல்லா மனிதருக்காகவும் என்பதனால் எல்லாருக்காகவும் நாமும் விண்ணப்பம் செய்ய வேண்டும். இப்பொழுது தேவன் நம் ஜெபத்தை கேட்டு நம்முடைய காரியங்களை நிகழ்த்துவார். அதற்காக நாம் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். அவையோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்கலாம். அவருடைய மகத்துவத்தை உணர்ந்து அவரிடத்திலே நாம் விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும். ஆலயத்திற்கு போகும் முன்பு தலைகளை தாழ்த்தி ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆலயத்துக்கு போகிற நாங்கள் ஏதோ சம்பிரதாயமாக சென்று விட்டு வந்து விடாமல் அநேக விண்ணப்பங்களோடு உம்முடைய சந்நிதியை அடைவதற்கும் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதற்கும், நீரங்களை மன்னிக்கிற வரைக்கும், எங்கள் தேசத்துக்கு சுகத்தை தரும் வரைக்கும் உம்முடைய பாதத்தில் ஆண்டவரே எங்கள் விண்ணப்பத்தை சொல்லி உம்மிடத்தில் இருக்க எங்களுக்கு கிருபை அருளுங்க. விசுவாசிக்கிற எல்லோரும் ஒன்று கூடி ஒருமனப்பட்டவர்களாக சேர்ந்து ஆதி திருச்சபையிலே ஜெபித்தபோது அற்புதங்கள் நடந்தது போல இந்த கடைசி நாட்களிலும் ஒவ்வொரு ஆலயங்களிலிருந்தும் உம்முடைய சந்நிதியை எட்டுகிற ஜெபங்கள் தூபத்தை போல வந்தடைந்து உம்முடைய பதில் இந்த உலகம் முழுவதற்கும் எட்டுவதை நாங்கள் காணும்படியா உம்முடைய ஆவியை ஊற்ற வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் பாரங்களை திரையில் காண்பிக்கப்படும் எண்ணுக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக ஒரு வாட்ஸ்அப் அனுப்பி உங்களுக்காக ஜெபிக்க தயாராக இருக்கிறோம். நீங்கள் உங்கள் சர்ச்சுக்கு போங்க, ஆண்டவரை துதியுங்கள், ஆராதனையில் பங்கு பெறுங்கள். இந்த நாள் முழுவதும் தேவ சந்நிதியிலே கழியுங்கள். தொடர்ந்து நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் தேவனுக்கு சித்தமானால் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. பெங்களூரு மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் இருப்போருக்கு ஒரு நற்செய்தி. ஆண்டவருக்கு சித்தமானால் வருகிற ஜூன் 17 அன்று ஒன் டே கெட் டுகெதர் ஒன்றை பெங்களூரிலே ஏற்பாடு செய்திருக்கிறோம். உங்களில் அநேகமானோரின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களை நேரடியாக சந்திக்கிறதற்கும் உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கும் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறதற்கும் பெங்களூருக்கு வருகிறோம். இந்த நாளை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜூன் 17 மதியம் 2 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும், மீண்டும் 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸாக இந்த ஒன் டே கெட் டுகெதர் ஏற்பாடு செய்திருக்கிறோம். வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள். முகமுகமாய் உங்களை சந்திக்கிறதற்கும் தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கான வாய்ப்பையும் தாருங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஜூன் 17 மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும், மீண்டும் 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸாக ஒன் டே கெட் டுகெதரை பெங்களூரிலே ஏற்பாடு செய்திருக்கிறோம். இடத்தை குறித்துக் கொள்ளுங்கள். ஹட்சன் கம்யூனிட்டி சென்டர், CSI காம்பவுண்ட், ஆப்போசிட் டு மித்ராலயா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், நியர் கார்ப்பரேஷன் சர்க்கிள், பெங்களூரு. இன்னும் மேலதிக தகவல்கள் தேவை என்றால் 8939393939 என்ற நம்பருக்கு கால் செய்யுங்கள். அல்லது திரையில் காண்பிக்கப்படுகிற எண்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜை அனுப்பி வைக்கலாம். தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். கண்டிப்பா வருவீங்களா?